வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது வந்து ஒரு புடவை. இந்த புடவையில வந்து பெரிய பசங்களுக்கு ஒரு 15 வயசுக்கு மேலே இருக்கிற பசங்களுக்கு பாவாடை தைக்கலான்னு இப்போ வெட்ட போகிறோம். யார் வீட்லேயாவது இந்த மாதிரி கரை வச்சது இருந்துச்சுன்னா பசங்களுக்கு பாவாடை தைச்சி கொடுத்துடலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறேன். இந்த புடவையில வந்து முந்தானியும் இருக்கும், ஜாக்கெட்டும் இருக்கும். அதை எடுத்துடணும். அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த புடவையிலேருந்து இது வந்து ஜாக்கெட்டு, இது வந்து முந்தானி. இந்த ரெண்டுத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். நடுவில் இருந்தது வந்து 3 மீட்டர் வேணும். 3 மீட்டர் துணியை வந்து இன்ச்சி டேப்பில், எங்கம்மா இன்ச்சி டேப்பு, இந்த இன்ச்சி டேப்பில் வந்து அளந்துக்கணும். 3 மீட்டர்னால் குட்டி குட்டியாக இருக்கும். இந்த 1லேருந்து ஆரம்பித்து 100 வரைக்கும் தான் 1 மீட்டர். அந்த மாதிரி 3 பங்கு எடுத்துக்கணும். 3 மீட்டர் பெரிய பசங்களுக்கு 3 மீட்டர் எடுத்துக்கணும். சின்ன பசங்களுக்கு கொஞ்சமாக கூட எடுத்துக்கலாம். அவங்க இடுப்பை பொறுத்து இருக்குது. 2.5, 1.5 அந்த மாதிரி குட்டி குட்டியாக குறைச்சிட்டே வரணும். இப்போ இது வந்து எப்படி வெட்டலாம் அளவு போட்டுன்னு சொல்லிட்டு இப்போ காட்டுறேன். இது வந்து தேவையில்லை நமக்கு. இந்த பாவாடைக்கு ஏற்ற மாதிரி சட்டை தைக்கலாம். இது லைனிங் வச்சு தான் தைக்கணும். இப்போ இதை வந்து இந்த 3 மீட்ரு இருக்கிற கிழிச்சதை வந்து எது கீழே வரணுமோ, இதுக்கு பெரிய பார்டராக இருக்குது. சின்ன பார்டராக இருக்கிறத வெட்டி எடுத்துடணும். இப்போ பெரிய பார்டராக இருக்கிறத கீழே வச்சுக்குவோம். 4ஆக மடிக்கணும். இதை போடுமா. 8 இருக்குது. ஒரு பக்கம் 1 மட்டும் என்கிட்ட கூடாது. இப்போ இந்த பெரிய பார்டராக இருக்கிறத நம்ம கீழே வச்சுக்கலாம். கரெக்டாக இந்த மாதிரி 4ஆக மடித்து கீழே வச்சுட்டு ஃபுல்லாக இருக்கிறத நம்ம வந்து அது எடுத்து வைக்கணும். வெட்டிட்டோம். இது பெரிய பார்டர். இப்போ பெரிய பார்டராக இருக்கிறத கீழே வச்சுட்டு சின்ன பார்டராக இருக்கிறது ஒரு புடவையில் மேலே இருக்குது. இப்போ இதை எப்படி அளவு போட்டு வெட்டணுன்னா, இந்த துணியை 4ஆக மடிச்சிடணும். 3 மீட்ரு துணியை 4ஆக மடிச்சுட்டு அதே மாதிரி பாவாடையை 1, 2, அது 2, 4. ஒரு சில பேருக்கு தெரியாதுல்ல, அதான். அதே மாதிரி இந்த பாவாடையும் அளவு பாவாடையும் 4ஆக மடிச்சிடணும். இது 1, இது 2 ஆயிடுச்சு. இப்போ இது 4. இது வந்து நம்ம உயரம் பார்த்து, இந்த கரை எவ்வளோ உயரம் இருக்கோ அதை கரெக்டாக அளவு பார்த்து வச்சிடணும். இதுதான் அளவு. கரெக்டான அளவு வச்சுட்டு இப்போ இந்த உயரத்தை கரெக்டாக எடுத்து இது மேலே போட்டுட்டு, இதை இருக்குது பாருங்கள், இதுதான் உயரம். இந்த பாவாடையோட உயரம் இதுதான். இங்கே சாக் பீஸில் குறிச்சிடணும். இவ்வளோதான். இதுக்குள்ளவே வந்து நம்ம இந்த நாடா வச்சாலும் வைக்கலாம். இல்லை கொக்கி போடுறதுக்கு பட்டையாக வைக்கணுன்னா 3 இன்ச்சு வைக்கணும். அதனால் இதை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு எடுத்துட்டு இதை வெட்டிடணும். அதுக்கப்புறம் 3 இன்ச்சு இது டேப் கொடுங்க. 3 இன்ச்சுன்னா பெருசில் வைக்கணும். இதுதான் 3 இன்ச்சு. இங்கே மார்க் பண்ணி இங்கேயும் வெட்டிடணும். இந்த லென்த்து போதும். புரியுதாம்மா உனக்கு? இந்த லென்த்து போதும். இப்போ இதில் வந்து நம்ம பட்டை வைக்க போகிறோம். இது மெலிசாக இருக்குது, நம்ம வந்து பெருசாக வைக்க போகிறோம். அதனால் இந்த 3 இன்ச்சில் இருக்கிற இந்த பட்டையை வந்து இந்த இடுப்புக்கு மினிமம் வந்து 15. கம்மியாக வேணும்னா நம்ம கம்மி பண்ணிக்கலாம், அவங்கவுங்க இடுப்புக்கு ஏற்ற மாதிரி. அந்த மாதிரி இந்த துணியில் இப்போ வெட்டி எடுத்துக்கலாம்.
இதுதான் பாவாடை அளவு. இந்த 4 மடிப்பில் 2ஆ ஒரு அர்க்கத்து, இதோ அப்புறம் 4ஆ ஒரு அர்க்கத்து. எங்கம்மா போட்டிருக்கேன்? இதோ இதுதான் அர்க்கத்து. இந்த மாதிரி 4ஆ, இது 4ஆ இருக்குது. அந்த பக்கம் இதோ 2ஆ இருக்குது. இந்த மாதிரி அர்க்கத் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இடுப்புக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துடாத, அதை எடுத்துக்க போகிறோம். இந்தம்மா இதுவே இன்ச்சி டேப்பில் மினிமம் வந்து 15. குண்டாக இருந்தாலும் சரி ஒல்லியாக இருந்தாலும் சரி 15 தான். இடுப்பளவு இதோ ஏன் உதறி உதறி மடிக்கிறேன்? இப்போ 15 எடுத்திருக்கேன். நீட்டு வந்து 15 எடுத்திருக்கேன். இடுப்பு சுற்றளவு குண்டாக இருக்கிறவங்கன்னா அவங்கள வந்து அளவெடுத்து தான் எடுக்கணும். மினிமம் வந்து குண்டாக இருந்தாலும் ஒல்லியாக இருந்தாலும் நம்ம வந்து 15 எடுத்துடணும். இதுவே போதும். இதுக்குள்ளே தான் அந்த பாவாடையோட 3 மீட்டரையும் நம்ம சுருக்கம் வைக்கணும். அதுக்கு இந்த பாப்பாவுக்கு வந்து 13 தான் இருக்குது. அதனால் 13ல் ஒரு அர்க்கத்து இதோட போதும். இப்போ எக்ஸ்ட்ரா விட்ருக்கேன் 15. இதை இப்படி மடித்து இதில் தைச்சிட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம பாவாடையை இப்படி ஃபினிஷ் பண்ணிவிட்டு பிசுறு இல்லாமல் அதுக்கப்புறம் 2ஆ ஒரு அர்க்கத்து இந்த பக்கம் 2ஆ ஒரு அர்க்கத்து, அதுக்கப்புறம் 4ஆ ஒரு அர்க்கத்து. இப்படி தான் பண்ணணும். பாவாடையும் அந்த மாதிரி தான் பண்ணணும். இந்த நாடாவையும் அப்படி தான் பண்ணணும். இதுதான் ஒரு 20 வயசு பசங்களுக்கு ஒரு புடவையில் பாவாடை வெட்டும் முறை. இதே மாதிரி லைனிங் துணியை நம்ம வெட்டி எடுத்துக்கணும். இது மாதிரி உங்களுக்கு தெரியலனா இந்த பாவாடை வெட்டுறதுல எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சந்தேகம் இருந்தால் நான் வந்து வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன், கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்கிறேன்.